டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் இந்த தடவை பார்த்துருவோம் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிறாரு. நக்கெல்லாம் சிரிக்கிறீங்க. ஒரு பாட்டு, இதுக்கு என்ன பாட்டு பொருத்தமாக இருக்கும்? மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தனும் கர்த்தர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு தான் எனக்கு அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. உடனே கலைஞர்கிட்ட வந்தேன். தலைவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதுக்கு என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, வந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். இந்த பாட்டை நான் பாடுறேன், ஆடியன்ஸ்லாம் அப்படியே கரெக்டாக கை தட்டினாங்க. திமுக உடைய மேடையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு கூட எம்ஜிஆர் அவங்களாம் தேவைப்படுறாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் சொன்ன ஒரு கருத்துக்காக லியோனி வீட்டை தீ வைத்து இன்று கொளுத்துவோம். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிறீங்களே, ஏன்? அதுவும் குறிப்பாக ஏதாவது பெண்களை பற்றி பேசு. காங்கிரஸ் இல்லாமல் கூட நாம் வெற்றி பெற முடியும், தொண்டர்களே தயாராகுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. எதிரிகளுக்கு ஒரு சைலண்ட் கில்லர் தான் அவர். கலைஞருடைய ஸ்டைலை விட இந்த ஸ்டைல் வேறு மாதிரியான ஸ்டைல். அது அந்த ஸ்டைல் தான். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். மேடை பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர் என்ற பன்முகம் கொண்டவர். இதை சொன்ன உடனேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழகத்தின் தலைவரும் கூட திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. 50 வருடங்களா சார் ஆமாம் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பணிகள் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. திமுகவில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக அந்த தேர்தல் அரசியல் வந்தோன்னே 2011 2011, 16 இப்படி வரிசையாக பண்ணியிருக்கீங்க. 2021 பண்ணியிருக்கீங்க. 2026 தேர்தல் இது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரச்சாரத்தில் என்ன மாதிரி இருக்கும் போகும்னு நினைக்கிறீங்க? சரியா, நல்ல கேள்வி இது உண்மையில். ஏன்னா 2011 இருந்த அரசியல் சூழ்நிலை, 2016 இருந்த அரசியல் சூழ்நிலை, 2021 இது மூணையும் நான் அப்படியே பார்க்குறேன். நான் 2011 ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய கலைஞருடைய பெருமைகளை சொல்லி, அவருடைய எழுத்து திறமை, அவருடைய திரைப்பட வசனம், அவருடைய பாடல்கள் இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்ட்ரி பண்ணோம் நாங்கள். அதே மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஆளுமை, அதை அவங்க சொல்லி அவங்களுடைய திட்டங்கள் அப்படி இருந்தாங்க. 2016 ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்தது. இல்லை, அதுக்கு முன்னாடி 2011 விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி. ஆமாம், ஜெயலலிதா அவர்கள். அப்போ உங்களுடைய பிரச்சாரம் அப்போ தான் எனக்கு ரொம்ப அந்த பிரச்சாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. அப்போ கடலூரில் குள்ளஞ்சாவடி அப்படிங்கிற ஊரில் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஒரு மத்தியானம் 12 மணி. ஆனால் நான் போனது விஜயகாந்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நான் போயிட்டேன். 12:15 ஆயிடுச்சு. ஆனால் நான் 12:15க்கு ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கிறேன். வந்துட்டார் அவர். வந்தோடனே அவங்க தொண்டர்கள்லாம் வேகமாக வந்தாங்க. என்ன எங்கள் தலைவர் பேசுகிற டைமில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஏதாவது சண்டை வரப்போகுதுன்ட்டு நான் பயந்தேன். அவங்களாம் நேரம் தலைவர் உங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்க, நீங்கள் பேசி முடித்த பிறகு அவர் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. இத்தனைக்கு அவரை எதிர்த்து தான் நான் பேசுகிறேன். அந்த பேச்சோட அந்த மெத்தடை அவர் ரொம்ப ரசித்து கேட்டு இது பண்ணிட்டு இருந்தார். கலைஞருடைய அந்த டயலாகு இதெல்லாம் பேசிட்டு சாதாரண சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி, காமெடி, மிமிக்ரி, எம்ஆர் ராதா வாய்ஸில், டிஎஸ் பாலையாவோட வாய்ஸில் இதெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப ரசித்து அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கல அவரை. அப்படி எதிர அணியில் நான் பேசுகிறப்ப கூட என் பேச்சை அவர் ரசித்து கேட்டார். அது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி
நிறைய இடத்துல என்னை எதிர்த்து பேசுகிறேன்ட்டு அடுத்து நினைக்கிறவங்க என் பேச்சை நின்று ரசித்து கேட்டுட்டு அப்புறம் மேடைக்கு வந்திருக்காங்க. அது 2011 நான் அப்போ தான் தேர்தல் பிரச்சாரம்னு புதுசாக வந்ததுனால பட்டிமன்ற நடுவராக தான் என்னை எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு திமுகவினுடைய பேச்சாளர்னு பார்க்காம விஜயகாந்தே அப்படி தான் நினச்சிருப்பார். அந்த மாதிரி இருந்ததுனால அப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது பேச்சில். அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. தேர்தலை எப்படி பேசணும், தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேசணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரைனிங். அது நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சி. அதில் அப்பதான் அந்த பணியை கூட ரிசைன் பண்ணீங்களா? ஏதாவது பிரச்சனை வந்து 2011 நான் வாதியாராக தான் இருந்தேன். அந்த தேர்தலில் டிஎம்கே தோத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன். உங்களுக்கு தேர்தல் கமிஷன்லேருந்து உங்கள் மேலே என்கொயரி வந்திருக்கு, அதனால் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலு, அதனால் நீங்கள் இனிமேல் இதில் கண்டினியூ பண்ண முடியாது, ரிசைன் பண்ணிடுங்க. உடனே கலைஞர்கிட்ட வந்தேன், தலைவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதுக்கு என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, வந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான். உடனே போய் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கட்சியில் வந்து உறுப்பினராக கூட சேரல. அவர் வந்துரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்சி கூட்டங்களில் பேசிக்கிட்டே இருந்த இளைஞரணி மாநாடுகள், பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை வந்து அந்த எதிர்க்கட்சியாக இருந்தப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக பயன்படுத்தினேன். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு? ஆமாம். ஒரு முழு இசைக்குழுவோடு வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை பெரிதும் வலியுறுத்துவது அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்கள் அப்படின்னு வச்சு அது மாதிரி பேசி அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு அந்த எதிர்க்கட்சியாக இருந்து, அதுவும் இப்போ எதிர்க்கட்சியாக கூட இல்லை, இப்போ தேமுதிக தான் எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் மக்களை சந்தித்து திமுகவினுடைய கூட்டங்களை கூட்டி அவங்க மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதை நல்லாவும் நான் பயன்படுத்திட்டேன். ஆனால் அதே சமயம் ஜெயலலிதா அவர்களிடமிருந்தும் அதிமுக அரசிடமிருந்தும் ஏதாவது நெருக்கடி வந்தது அவங்களுக்கு? நிறைய நெருக்கடி வந்தது. அது மாதிரி அப்போ வந்து பாமக கூட்டணியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் சொன்ன ஒரு கருத்துக்காக லியோனி வீட்டை தீ வைத்து இன்று கொளுத்துவோம் அப்படின்னு ஒரு அனானிமஸ் செய்தி எங்கள் வீட்டுக்கு வரவும், உடனே என் வீட்டை சுற்றி பெரிய போலீஸ் அதிரடிப்பட பாதுகாப்பு திண்டுக்கல் வீட்டில். எதுக்குங்க அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னா, இல்லை மேலிடத்துலேருந்து உத்தரவுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க இல்லைங்க மேலிடத்துலேருந்து நாங்கள் யாரும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியை நான் எதிர்த்து பேசினதுக்கு எனக்கு அந்த நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் மேலிடத்து உத்தரவு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா அப்போ அதிமுக அரசாங்கம் இருக்குது, யார் இந்த உத்தரவை கொடுத்துருப்பா அப்படின்ட்டு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து தான் ஏடிஎம்கேயில் எம்பியாக இருந்த ரவி பெர்னாடு அவர் வந்து அந்த உண்மையை சொன்னார். எங்கள் மேடம் ஜெயலலிதா உங்களுடைய மிகப்பெரிய ரசிகர். நான் ஒரு தடவை அவங்கள இன்டர்வியூ எடுக்க போனேன். உங்கள் பாட்டு மன்றத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் பாடல்களில் மக்கள் ரசித்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா அப்படிங்கிறதுல ஒரு தாய் மக்கள்ங்கிற படத்தில் அவரும் எம்ஜிஆரும் பாடின பாட்டை நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உட்காந்து அதை ரசித்து கைத்தட்டி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன் உங்களுக்கு வந்து அவங்க பெரிய ஃபேனு. அவங்க தான் வந்து உத்தரவு போட்டு லியோனிக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அம்மா தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே எனக்கு ரசிகராக இருந்தது வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தான் எனக்கே தெரிஞ்சது. தனிக்கு அவங்கள ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கேன். அதில் இருந்தாலும் என்னுடைய டேலண்ட்டை வந்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்படும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஜெயலலிதா அம்மா ரசித்து கேட்ட பாட்டு என்னங்கிறத ரவி பெர்னாட் சொன்னார். ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் என் அழகுக்கு ஒருவன் துணை வருவான். ஓ அது நான் அல்ல, அது நான் அல்ல. நல்லாரம்ப நேரத்தை வரவு வைப்பான், தன் அனுபவ ஞானத்தை செலவழிப்பான். கவிஞர் வாலி வந்து வரவு செலவு, காதலை வந்து வரவு செலவுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. தன் ஆரம்ப நேரத்தை வரவு வைப்பான், தன் அனுபவ ஞானத்தை செலவழிப்பான்.
ஒரு காதலன் வந்து நான் இருக்கிற நேரத்தை வரவா வைத்து தன்னுடைய அனுபவத்தை என்னிடம் செலவழிப்பான்ட்டு வரவு செலவுங்கிற வார்த்தையை காதலில் பயன்படுத்துகிற ஆற்றல் வாலிக்கு தான் உண்டு. அந்த வாலிக்கிட்ட இப்படி எழுதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரசிகராக இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை ரசித்து அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்றத சொன்னாங்க. அது மாதிரி அந்த பாட்டை வந்து நான் பாடுறத அவங்க ரசித்து கேட்பாங்கன்ட்டு. இது மாதிரி அரசியல் மேடைகளில் இந்த இது திரைப்பட பாடல்களை அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கேன் அந்த பாட்டு. அது உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார். நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் பெண்கள்லாம் மென்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு எம்ஜிஆர் படகோட்டியில் பாடியிருப்பார். தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். இந்த பாட்டை நான் பாடுறேன், ஆடியன்ஸ்லாம் அப்படியே கரெக்டாக கைத்தட்டினாங்க. சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன்னா ஒரு பெண்ணை தொட்டா கூட அவள் வந்து இதாயிருவா, அவ்வளவு மென்மையானவங்க பெண்ணு. ஆனால் அந்த பெண்ணை கூட கலெக்டரா எஸ்பியா முதலமைச்சருடைய பாதுகாப்பு படையில் கமாண்டோ சீஃபாக அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு மென்மையான பெண்மையால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு படைக்கு தளபதியாக இருக்க முடியும். இந்தியாவினுடைய சிந்தூர் ஆப்ரேஷனை கூட பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் கொடுத்தது. அது வந்து மக்களை வந்து இப்படி நம்ம பக்கம் திருப்புறதுக்கு இந்த பாட்டை பாடணுன்னு எல்லாரும் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கவங்கெல்லாம் படகோட்டி பாட்டு பாடுறாருன்ட்டு வந்து நின்றுவாங்க. டக்குன்னு இந்த மேட்ரை அப்படி கம்பைன் பண்ணி சொல்கிறது இதுதான் நம்மளுடைய ஃபார்முலால மெயின். இது ஆனா அதே சமயம் திமுக உடைய மேடையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு கூட எம்ஜிஆர் அவங்கெல்லாம் தேவைப்படுறாரா? இதை திமுக எப்படி ரசிக்குமா? எம்ஜிஆர் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தார். திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். நான் இருந்த போஸ்டில் எம்ஜிஆர் இருந்தார். அதனால் அவர் வந்து திமுகவினுடைய கொள்கைகளை அவர் சொன்னதை இப்போ எடுத்து மக்கள்கிட்ட, கலைஞரை பற்றி கூட ஒரு மேடையில் ஒரு பாட்டில் அவர் பாடியிருக்கார். அது மக்களுக்கு தெரியாது. ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது, பரம்பரை ரத்தம் உடம்பிலடா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலடா, கொடுப்பதை கொடுத்தால் தெரியுமடா உன் எடுப்பை ஒடித்தால் புரியுமடா, காலந்தோறும் வெட்ட வெட்ட முளைத்து சங்கு போல சுட சுட வெளுத்து வளர்ந்த கூட்டமடா அப்படின்னு திமுக பற்றி பாடுவார். அதில் ஓடும் ரயிலை இடைமறித்து தன் பாதையில் தனது தலை வைத்துங்கிறது கலைஞருடைய கள்ளக்குடி போராட்டத்தை அன்னைக்கு பாடியிருக்காரு. இப்படி எம்ஜிஆர் பாடியிருக்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்தாமல் வேற என்ன? அது ஒன்றா இருந்தப்ப அதற்கு பிறகு தீய சக்தி திமுகன்னு சொல்லி தானே கட்சியை வளர்த்தாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அதற்கு பிறகு நீங்க இப்ப மேடையில இது வரைக்கும் எடுத்து பேசுறத ரசிக்குதான் கேட்கிறேன். தீய சக்தின்னு அவர் சொல்லியிருந்தாலும் கலைஞருக்கும் அவருக்கும் இருந்த அந்த நெருங்கிய நட்பும் அன்பும் பாசமும் கடைசி வரைக்கும் நீடிச்சுது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். நான் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ வந்து அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் அவங்க வந்து அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு கிண்டியில் இருக்க ரேஸ் கோர்ஸுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அரசாங்க காரை வேறு தனிப்பட்ட இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம். ஆனால் இதை நம்ம கட்சிக்காரங்க பார்த்துட்டாங்க, திமுககாரங்க. அன்னைக்கெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. அதனால் ஒரு ஸ்டுடியோக்காரனை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு பெண் அமைச்சருடைய கார் கிண்டி ரேஸ் கிளப்பில் நிற்கிது, இதை தலைவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் நீங்கள் எம்ஜிஆரை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்க. தலைவர் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு நான் கேள்வி கேட்குறேன். அன்றைக்கி எதிர்கட்சி அவர் கேட்டு திரும்ப அது என்ன நடக்குங்கிறது தெரியாது. திரும்பி சாயந்தரம் சட்டமன்றம் முடிஞ்சு வர்றப்போ தான் என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியும். எம்ஜிஆரும் கலைஞரும் சிரித்து பேசிகிட்டே வர்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய சண்டைக்கான மேட்ரை கொடுத்தோம், இவங்க ரெண்டு ஜாலியாக பேசிட்டு வராங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பெண் அமைச்சர், அவங்க ஏதோ அவங்க அம்மா தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த காரை அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க.
உடனே தலைவர்கிட்ட வந்து பத்திரிக்கைக்காரங்களாம் கேட்குறாங்க, என்ன இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்களே நீங்கள் கேட்டிங்களா? எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் எனக்கும் குடுமி இல்லை, எம்ஜிஆருக்கும் குடுமி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆரும் சேர்ந்து அதை சிரிச்சிருக்காரு. அதை வீட்டில் தொப்பியை கலட்டி வைக்கும்போது அதை பார்த்துட்டு அவ்வளோ ரசித்து சிரித்தாராம். அந்த மாதிரி அவங்க எதிரெதிராக இருந்தால் கூட அவங்க 2 பேருக்கு இருந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால் எம்ஜிஆருடைய பாடல்களை வந்து எங்களுடைய கட்சிக்கு இப்போ பயன்படுத்துறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, அதே சமயம் சார் நீங்கள் இந்த பெண்கள் அந்த பாட்டெல்லாம் சொன்னீங்க, தொட்டால் பூ மலரும், இதெல்லாம் ஒன்று ஹிட்டாக இருக்கிற ஒரு பாடல். இதை பாடின உடனே கூட்டம் வருது அப்படின்னீங்க. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிறீங்களே, ஏன்? அதுவும் குறிப்பாக ஏதாவது பெண்களை பற்றி பேசி என்ன ஆச்சு? கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் நான் பேசுகிறேன். அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, அங்கே நின்று வேட்பாளரை நின்றவர் கார்த்திக் சேனாதிபதி. அவர் வந்து இந்த மாடுகளை வந்து ரொம்ப பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்கிறார். அதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம நாட்டு மாடுகள் இருந்துச்சு, இப்போ ஃபாரின் மாடுகள் இருக்கிறதுனால அதை வந்து பால்லாம் கறக்க வேண்டியதில்லை, மிஷின்லேயே பால் கறக்குது. அந்த பாலை நம்ம சாப்பிட்டு பெண்கள் வந்து முன்ன வந்து ஸ்லிம்மாக இருந்தாங்க, நார்மல் டெலிவரிலாம் நடந்துச்சு. இப்போ அவங்களுடைய உடம்பு வந்து அந்த மாதிரி பாலை சாப்பிட்டு உடம்பு பெருசாகிடுச்சு, இடுப்பு பெருசாகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக மாட்டேங்குது, பெண்களுடைய ஹெல்த்தை கெடுத்துருச்சு. நாட்டு மாடுகளை இன்னைக்கு பாதுகாக்கிறவர் கார்த்திக் சேனாதிபதி அப்படின்னு சொன்னேன் நான். உடனே பெண்களுடைய இடுப்பை பற்றி பேசிட்டாரு அப்படின்ட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பிரதமரே வந்து அதை மேடையில் சொன்னார். ஒன் எமினன்ட் ஸ்பீக்கர் இன் டிஎம்கே தெண்டேக்கா லியோனி கேவ் அக்ரெசிவ் ரிமார்க்ஸ் அபவுட் உமன் அப்படின்னு அவருக்கே அதை எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இதை நான் பல மேடைகளில், பட்டிமன்றங்களில், டிவிலெலாம் பேசியிருக்கேன். பெண்களுடைய உடம்பு வந்து இன்றைக்கி முன்ன மாதிரி இல்லை, அவங்க வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் பெண்களுடைய இடுப்பை நான் கேள்வி பண்ணிட்டேன்ட்டு இடுப்பு லியோனினே பேர் வச்சுட்டானுங்க அந்த மாற்று கட்சிக்காரங்கள்லாம். ஆனால் அதை நாளாக அது அப்படியே மறைஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து நான் பெண்கள் சம்மந்தமாக பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களுடைய உருவ கேலியோ அல்லது தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அல்லது ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வராமல் ஒன்லி அரசியலை மட்டும் பேசுகிற மாதிரி அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு லெசனாக இதை எடுத்துக்கணும். நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி இதை ஒரு லெசனாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக இதை நான் எடுத்துக்கல. விஜய் அரசியலுக்கு வந்துடுவோம். இப்போது வந்து தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி, நாங்கள் தான் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் இந்த தடவை பார்த்துருவோம் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிறாரு. நக்கெல்லாம் சிரிக்கிறீங்க. ஒரு பாட்டு, இதுக்கு என்ன பாட்டு பொருத்தமாக இருக்கும் அவர் பேசுறதுக்குன்னு நினைக்கிறீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தனும் கர்த்தரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு தான் எனக்கு அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. ரோட்டு கடை குருமா, நீ உன் நிலைமையை தான் நினச்சி சிரிமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு தான் எனக்கு அவருக்கு பாடணும் போல் இருக்குது. எந்த அனுபவமும் இல்லை, ஒரு கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. இன்றைக்கி திமுகவில் பார்த்தீங்கன்னா 72,000 பூத்துக்கும் ஒரு பூத்துக்கு 12 பேர் நியமித்து கிட்டத்தட்ட 12 லட்சம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அவங்களுக்கு 3 மண்டலத்திலையும் மாநாடு நடத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், எப்படி ஒரு பூத்தில் எலெக்ஷன் வேலை செய்யணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து விஜய்கிட்ட இருக்கா? எப்படி அவர் எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு? என்ன கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு. இது வரைக்கும் அந்த கொள்கையை எதிர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரு? ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் அப்படிங்கிறாரு. அதே மோடியினுடைய என்டிஏ கூட்டணியும் உங்களை எதிர்த்து தான் நிற்கிது. மோடி அங்கிள், மோடிஜி, மோடி சார் அப்படின்னு ஏன் பேசலை இது வரைக்கும்? என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே, அந்த கொள்கையை இது வரைக்கும் எதிர்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அவருக்கு கீழே அந்த சிபிஐ வழக்கு, கரூர் வழக்கு வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு தான் நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னேன் நான். இந்த சினிமா வில்லன் வந்து என்ன அப்படியே கொதிச்சுட்டு இருக்கேன், கதாநாயகனை கயிற்றில் கட்டி தொங்க விட்டுருப்பாரு, வில்லன் கையில் அந்த கயிறு இருக்கும். கையெழுத்து போடுகிறாயா இல்லையா? போட முடியாது அப்படிம்பாரு. சரன்னு இப்படி கை இறக்குவார், என்ன கொதிக்கிற அன்னைக்கு பக்கத்தில் போவார். உடனே அவர் அப்படின்னு திரும்ப ஏற்றிடுவார், இந்த கையெழுத்து போடுறேன்பார், அப்புறம் திரும்ப இறக்குவார். இப்படியே நடந்துகிட்ருக்கேன்.
இன்னைக்கு விஜயோட நிலைமை அந்த கயித்துல தான் தொங்கிட்டு இருக்காரு. சிபிஐங்கிறது அந்த கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை. மோடி விட்டார்னாக்கா அந்த சிபிஐயில் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி தீர்ப்பு வந்துடும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இது வரைக்கும் மோடியை எதிர்த்து பேசாமல் இன்னைக்கு டிஎம்கே மட்டும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய 3வது அணி தான் அவர். திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் பூரா இன்னைக்கு இவர்கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு விஜயோட கட்சி கூட இன்னும் ஒரு 2 வருஷத்தில் திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதி மையம் மாதிரி சிறுபான்மை மக்களை அவர் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி அவருடைய செயல்பாடு. அவர் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்தினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அதில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் எனக்கு கிறிஸ்தவன், எனக்கே அவங்க யாருன்னே தெரியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.